பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடியது. சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்க தலைமைச் செயலகம் வந்த ஆளுநர் ரவியை சபாநாயகர் அப்பாவு புத்தகம் கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர் உள்ளே வந்ததும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இந்த சட்டப்பேரவை ஆளுநர் உரையோடு தொடங்குவது வழக்கம், மரபு. ஆனால் அந்த உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவை விட்டு வெளியேறினார் ஆளுநர் ரவி. இதற்கு காரணமாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என ஆளுநர் ரவி முதலமைச்சரிடமும் சபாநாயகரிடமும் கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பதால் தேசிய கீதத்தை அவமதித்ததால் அவையை விட்டு தான் வெளியேறியதாகவும் ஆளுநர் RN ரவி விளக்கமளித்துள்ளார். ஆளுநர் தமது உரையை வாசிக்காமல் அவையை விட்டு வெளியேறியதால் அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். இந்நிலையில் ஆளுநர் RN ரவி இப்படி உரையை வாசிக்காமல் அவசரமாக அவையை விட்டு வெளியேறுவது இது 3வது முறையாகும். திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து ஆளுநர் RN ரவிக்கும் திமுகவுக்கும் மோதல் போக்கே இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், மத நல்லிணக்கம், திராவிட மாடல், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த வார்த்தைகளை ஆளுநர் RN ரவி படிக்க மறுத்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநரை அவையில் வைத்துக் கொண்டே அவருக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை வாசித்தார். இதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போதே அவையை விட்டு கோபமாக வெளியேறினார் ஆளுநர். அவரின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டேக்கும் இணையத்தில் தீயாய் பரவியது. இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆளுநர். ஆனால் அவ்வாறு நடக்காததால் உரையை வாசிக்காமல் அவையை விட்டு அவர் வெளியேறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சட்டப்பேரவையின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதே வழக்கம் என திமுக தரப்பிலிருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 3வது முறையாக 2025ஆம் ஆண்டிலும் ஆளுநர் இப்படி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநரின் இந்த போக்கால் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று மீண்டும் திமுகவினர் குரல் எழுப்பி வருகின்றனர்.